Friends, நம்ம next பார்க்க போகிற டாபிக் capacitors are connected in series. இங்கே சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட டயக்ராம் வந்து கொடுத்துருக்கோம். கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா C = Q/V அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீரியஸில் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதோட சார்ஜ் வந்து சேமாக இருக்கும், பொட்டன்ஷியல் வந்து வேரி ஆகும். கெப்பாசிட்டர் C1ஓட பொட்டன்ஷியல் V1, C2ஓட பொட்டன்ஷியல் V2, C3ஓட பொட்டன்ஷியல் V3. டோட்டல் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V1 + V2 + V3. அதாவது பேட்டரியோட டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு எண்டு இடையில் இருக்கக்கூடிய, அதாவது V1 + V2 + V3 மூணையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் கிடைக்கும். இப்போ V வேணும் அப்படின்னா Q/Cன்னு எழுதலாம். C = Q/V, V = Q/Cன்னு எழுதலாம். அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் V = Q/Cs எழுதலாம். ஏன்னா சீரியஸில் இருக்கிறதுனால V1 = Q/C1, V2 = Q/C2, V3 = Q/C3. இந்த Vயோட வேல்யூவில் டோட்டல் பொட்டன்ஷியல் வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். Vக்கு பொதுவாக Q/Cs = Q/C1 + Q/C2 + Q/C3. Q காமனாக இருக்கிறதுனால Qவை காமனாக எடுத்துகிறோம். Q கேன்சல் ஆயிரும். 1/Cs = 1/Cs C1 + 1/C2 + 1/C3. சிஎஸோட வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா C1, C2, C3 இதில் எது லோயஸ்ட் வேல்யூவோ அதை விட லெஸ் தென்னாக இருக்கும். அப்போ இதை வச்சு இதோட டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் the capacitors are connected in series. The total capacitance or net capacitance or effective capacitance is the reciprocal of the capacitance is equal to the sum of the reciprocal of individual capacitance. Sum of the reciprocal of the individual capacitance. C1 ஓட reciprocal, C2 ஓட reciprocal, C3 ஓட reciprocal மூணையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு reciprocal of the effective கெப்பாசிட்டன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இதுதான் கான்செப்ட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் கெப்பாசிட்டர் இன் பேரலல். C1, C2, C3 இது வழியாக போகக்கூடிய பொட்டன்ஷியல், இது ரெண்டும் பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். சார்ஜ் வந்து வேரி ஆகும். Q1, Q2, Q3. C = Q/V, Q = Cp × V. இங்கே பேரலில் கொடுத்துருக்கிறதுனால டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் Cpன்னு வச்சுக்கிறேன். Q1 = C1V, Q2 = C2V, Q3 = C3Vன்னு வச்சுக்கலாம். இப்போ டோட்டல் சார்ஜ் அப்படிங்கும்போது Q = Q1 + Q2 + Q3. டோட்டலாக போகக்கூடிய சார்ஜ் தான் இங்கே Q1, Q2, Q3யாக செப்பரேட் பண்ணி போகுது. இங்கே C1க்கு Q1ங்கிற சார்ஜும், C2க்கு Q2ங்கிற சார்ஜும், C3க்கு Q3ங்கிற சார்ஜும் வந்து இங்கே செப்பரேட் ஆகுது. இப்போ டோட்டல் சார்ஜ் Q = Q1 + Q2 + Q3. Qக்கு போதாக CPV, அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே V காமனாக இருக்கிறதுனால CPV = V × C1 + C2 + C3. VV கேன்சல் ஆயிரும். CP = C1 + C2 C3. இதுதான் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். சிபியோட வேல்யூ எப்போவுமே C1, C2, C3 இதில் எது லார்ஜ் வேல்யூவாக இருக்கோ அதை விட ஹையஸ்ட் வேல்யூ தான் சிபி. இப்போ எக்ஸாம்பிள் 1, 2, 3 மூணு கெப்பாசிட்டன்ஸோட ஃபாரட் எடுத்துக்கிறோம். 1 மைக்ரோஃபாரட், 2 மைக்ரோஃபாரட், 3 மைக்ரோஃபாரட்னு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா சிபியோட வேல்யூ இதை மூணே ஆட் பண்ணுங்கள், 6 மைக்ரோஃபாரட். C1, C2, C3ல இது ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா C3 தான், 3 மைக்ரோஃபாரட்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அப்போ அதை விட சிபியோட வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எக்ஸாம்பிள். அப்போ the capacitor are connected in parallel. The total capacitance of the capacitor is equal to the sum of the individual capacitance of the capacitors. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டினுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற டாபிக் கெப்பாசிட்டர் இன் சீரியஸ் அண்ட் பேரலல். இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் டெரைவ் பண்ணி வீடியோ கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்குங்க. 3 கெப்பாசிட்டர்ஸ் வந்து கனெக்டட் இன் சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்ரி ஆஃப் வோல்டேஜ் Vன்னு வச்சுக்கிறோம். கெப்பாசிட்டன்ஸ் வந்து C1, C2, C3ன்னு வச்சுக்கிறோம். The capacitors are connected in series. The electrons வந்து charges transferred from -Q and or transferred from negative terminal to the right plate of the C3. எலக்ட்ரான் எப்போவுமே வந்து பேட்டரியோட நெகட்டிவ்லேருந்து தான் எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ C3யோட மைனஸ்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா எலக்ட்ரான் சேம் அமௌண்ட் ஆஃப் -Q ஃப்ரம் லெஃப்ட் பிளேட் டு ரைட் பிளேட் ஆஃப் C2. அப்போ லெஃப்ட் பிளேட்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா C2ங்கிற ரைட் பிளேட் போகும். அதே மாதிரி அங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா C1ங்கிற லெஃப்ட் பிளேட்டுக்கு ரைட் பிளேட்டுக்கு போகும். அதிலிருந்து பேட்டரிக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். -Q ஃப்ரம் லெஃப்ட் பிளேட் ஆஃப் C3 டு த ரைட் பிளேட் ஆஃப் C2 டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். Similarly, the plate of C2 pushes the charges of -Q to the right plate of C1, which induces the positive charge +Q on the left plate of C1. At the same time, electrons of charge -Q transferred from left plate of C1 to positive terminal of the battery. இது எப்படி போகும் அப்படின்னா பொட்டன்ஷியல், அதாவது பேட்டரியிலேருந்து C3யோட ரைட் பிளேட்டுக்கு வரும். C3லேருந்து இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அதோட பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ்ட் ஆகும்.
அப்போ நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே C2க்கு எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் C2க்கு, C2லேருந்து அதே மாதிரி C1க்கு, C1லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்டியூஸ் ஆகும், அங்கேருந்து பேட்டரிக்கு வந்து கனெக்ட் ஆயிடும். பை த ப்ராசஸ் ஈச் கெப்பாசிட்டர் ஸ்டோர்ஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். ஒவ்வொரு கெப்பாசிட்டரும் சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணோம். த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இன் ஜென்ரல் different, so that the voltage across each capacitor is also different and are denoted as V1 and V2, V3 respectively. The sum of the voltages across V equal to V1 plus V2 plus V3 கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா 1/CS equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. The inverse of the equivalent capacitance of three capacitors connected in series is equal to the sum of the inverses of each capacitance. Thus equivalent capacitance is always less than the smallest individual capacitance in the series. இதே மாதிரி பேரலில் கனெக்ட் பண்ணி இருக்கும்போது C1 C2 C3ங்கிறது பேரலில் கெப்பாசிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. V வந்து அதோட பேட்டரி வோல்டேஜ்னு வச்சுக்கிறோம். இப்போ கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சேம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல். ஒரு இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் வந்து பேட்டரி டெர்மினலோட பாசிட்டிவோடவும் நெகட்டிவ் டெர்மினல் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் கூடவும் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. எல்லா கெப்பாசிட்டரோட எண்டோ பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறதுனால அதோட பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும், ஆனால் சார்ஜ் வேரி ஆகும். சார்ஜ் வந்து C1ங்கிற வழியாக போகக்கூடிய சார்ஜ் வந்து Q1, C2, Q2, C3, Q3. அப்போ டோட்டல் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q equal to Q1 plus Q2 plus Q3ன்னு வந்துடும். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் CP equal to C1 plus C2 plus C3ன்னு வரும். The equivalent resistance of the capacitors connected in parallel is equal to the sum of the individual capacitance. CP parallel இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணால் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும். த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் CP இன் எ பேரலல் கனெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த லார்ஜஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ். இன் எ பேரலல் கனெக்ஷன் இட்ஸ் ஈக்குவலன்ட் as ஏரியா ஆஃப் ஈச் கெப்பாசிட்டன்ஸ் adds to give more effective area such that total capacitance increases. Distribution of charges in a conductor and action at point. Distribution of charges. இப்போ R1 R2 ரேடியஸ் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்பியர் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்பியரோட ரேடியஸ் AB அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். ரெண்டில் இருக்கக்கூடிய இப்போ A அல்லது B ஏதோ ஒன்றுக்கு மட்டும் சார்ஜ் கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு ரேடியஸ் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்பியர்ஸையும் ஒரு சின்ன கண்டக்டிங் ஒயர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ரேடியஸை காட்டிலும் அந்த ரெண்டும் பிரித்து செப்பரேட் பண்ணி வைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டோட பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் எதில் சார்ஜஸ் அதிகமாக இருக்கோ அதிலிருந்து இப்போ Qங்கிற சார்ஜ் வந்து நம்ம ஏங்கிற ஸ்பியருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா Q2வில் வந்து அது ரெண்டுமே ஈக்குவல் ஆகிற வரைக்கும் பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் சார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கும். டோட்டல் சார்ஜ் Q equal to Q1 plus Q2. VAவோட பொட்டன்ஷியல் 1/4πε0 Q1/R1. VB அப்படின்னு எடுத்துட்டால் 1/4πε0 Q2/R2. இது ரெண்டுமே வந்து பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஆகிற வரைக்கும், ஏன்னா கண்டக்டிங் ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம்னாவே அதோட பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கும். அப்போ VA equal to VB, Q1/R1 equal to Q2/R2. இது வந்து Q1 அப்படிங்கிறது நம்ம எங்கேருந்து கொண்டு வரோம்னா அதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி σ1 வச்சுக்கலாம். பிங்கிற ஸ்பியரோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி σ2ன்னு வச்சுக்கலாம். நம்ம முதல்ல படிச்சிருக்கோம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த சார்ஜ் பர் யூனிட். அப்போ Q1 equal to 4/R1 squared σ1 வரும். ஸ்பியரோட ஏரியா பார்த்தீங்கன்னா 4/R squared. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்பியரோட ரேடியஸ் ஏரியா 4/R1 squaredனு வரும். சார்ஜ் பர் யூனிட் ஏரியா அப்படிங்கிறது சார்ஜ் வேணும் Q1 வேணும் அப்படின்னா 4/R1 squared σ1 வச்சுக்கிறோம். Q2 equal to 4/R2 squared σ2ன்னு வச்சுக்கிறோம். ரெண்டும் ஈக்குவல் பண்ணும்போது 5/1R1 equal to 5/2R2. இதை டினாமினேட்டரில் கொண்டு வரும் போது 5R equal to கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வரும். σRன்னு வரும். σ equal to 1/constant/Rன்னு வரும். அதாவது
டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/r. ரேடியஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே சார்ஜ் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கங்க. த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஃபார் அ ஸ்மாலர் ரேடியஸ் த சார்ஜ் டென்சிட்டி வில் பி லார்ஜர் அண்ட் வைஸ் வெர்சா. அதாவது ரேடியஸ் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ரேடியஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே சார்ஜ் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அடுத்து ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப் வந்து ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். நம்ம முதல்ல பார்த்துருக்கோம் ரேடியஸ் எங்கே குறைவாக இருக்கோ அங்கே டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஷார்ப் எட்ஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் அதிகமாக இருக்கிற பகுதிகளை காட்டிலும் இந்த ஷார்ப் எட்ஜஸில் அதோட சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பிளேஸில் இருந்து அந்த சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ அந்த எட்ஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் வந்து லீக்கேஜ் ஆகும். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தம்போது இப்போ சார்ஜ் டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்கோ, சார்ஜஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும்போது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸை எல்லாம் வந்து அயனைஸ் பண்ணும். அயனைஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அங்கேருந்து சார்ஜ் லீக்கேஜ் ஆகும். இந்த செகண்ட் பேரா பாருங்கள். அஸ் அ ரிசல்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு நியர் த எட்ஜஸ் இஸ் வெரி ஹை அண்ட் அயனைஸ் இஸ் சரௌண்டிங் ஏர். த பாசிட்டிவ் அயன்ஸ் ஆர் ரிப்பல்டு. ஏன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இந்த எட்ஜஸில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால ஏர் மாலிகூல்ஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அயன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவ் அயன்ஸை வந்து ரிப்பல் பண்ணும். அதனால் இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது லீக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரெடியூசஸ் த டோட்டல் சார்ஜ் ஆஃப் த கண்டக்டர் நியர் த ஷார்பேஜ். அப்போ ஷார்பேஜில் அதோட சார்ஜோட குவான்டிட்டி அதாவது மேக்னிடியூட் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். அடுத்த டாபிக் லைட்னிங் அரஸ்டர் ஆர் லைட்னிங் கண்டக்டர். திஸ் இஸ் அ டிவைஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் டால் பில்டிங்ஸ் ஃப்ரம் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ். அதாவது லைட்னிங்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் கொடுக்கறதுக்காக இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது தான் இதோட பிரின்சிபல். The device consists of a long thick copper rod passing from the top of the building to the ground வரைக்கும் வந்து ஒரு காப்பர் வயரை வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. upper end of the rod has sharp spike or a sharp needle. இந்த டயக்ராமில் கொடுத்துருக்க மாதிரி பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் ராடு வச்சுருப்பாங்க. அந்த லைட்னிங் ராடு கூட காப்பர் வயரை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கீழே அது எது வரைக்கும் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னா கிரவுண்டு வரைக்கும் கனெக்ஷன் இருக்கும். அந்த லோயர் எண்ட் ஆஃப் த ராடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் பிளேட் கூட ரொம்ப ஆழத்தில் காப்பர் பிளேட்டில் வச்சு கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெகட்டிவ் சார்ஜை என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நெகட்டிவ் சார்ஜு க்ளவுடு வந்து மேலே வந்து அந்த லைட்னிங் ராடுக்கு பக்கத்தில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைட்னிங் ராடில் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்டியூஸ் ஆகும். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறது படி சார்ஜ் வந்து இன்டியூஸ் ஆகும். அந்த பாசிட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணும். அந்த நெகட்டிவ் சார்ஜை என்ன பண்ணும் அப்படின்னா அதை கிரவுண்டில் கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் வந்து லைட்னிங் அரஸ்டரோட ஒர்க். இஸ் பாசிங் above the building, it induces a positive charge on the spike. Since the induced charge density on thin sharp spike is large, it results in a corona discharge. This positive charge ionizes the surrounding air, which in turn neutralizes the negative charge in the cloud. The negative charge pushed to spikes passes through the copper rod and is safely diverted to the earth. The lightning arresters does not stop the lightning. லைட்னிங்கை வந்து நிறுத்தாது. பட் என்ன பண்ணுன்னா அதுக்கு இன்னொரு ஐடியா என்னென்னா அந்த லைட்னிங்கை கிரவுண்டுக்கு சேஃபாக அனுப்பிச்சிடும். இதுதான் கான்செப்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். ஹை பொட்டன்ஷியலை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இவர் வான் டி கிராஃப் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. 1929 ராபர்ட் வான் டி கிராஃப் அப்படிங்கிறவர் ஒரு மெஷினை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கார். செவரல் மில்லியன் வோல்ட்ஸ். திஸ் வான் டி கிராஃப் ஜெனரேட்டர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ். அதோட பிரின்சிபல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ். A large hollow spherical conductor is fixed on the insulating stand. டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாரு. இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு லார்ஜ் ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் வந்து ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க. ஏங்கிற புள்ளி பிங்கிற புள்ளி ரெண்டு, அதாவது ஏங்கிற ஒரு சார்ஜ்டு ஸ்பியர் இருக்குது, பி சின்னு ரெண்டு புள்ளி எடுத்துக்கிறோம். அந்த பிங்கிற புள்ளி வந்து
அந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டரோட சென்ட்ரலையும் சிங்கிற புள்ளி அந்த ஸ்டாண்டோட பாட்டம்லேயும் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. பிக்கும் சிக்கும் இடையில ஒரு பெல்ட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னால லைக் சில்க் ஆர் ரப்பர். த புள்ளி சி இஸ் டிரைவன் கண்டினியூஸ்லி பை த எலக்ட்ரிக் மோட்டார். ஃபஸ்ட்டு சிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புள்ளியை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மோட்டரை கொடுத்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டரை கொடுத்து அது கண்டினியூஸாக ரொட்டேஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 கோம் ஷேப்டு மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் வந்து டி அண்ட் இ. டிங்கிற கோம் ஷேப்டு கண்டக்டர் வந்து புள்ளி சிக்கு பக்கத்துலையும் பிக்கு பக்கத்தில் அந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டர் கூட ஈங்கிற கோம் ஷேப்பும் அதாவது கோம் ஷேப்டு கண்டக்டரும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. த கோம் டி இஸ் மெயின்டைன்டு at a positive potential of 10 power volt by a power supply. இப்போ இந்த டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 10 power 4 வோல்ட் அதாவது 10,000 வோல்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மெயின்டைன்லேயே அதாவது 10,000 வோல்ட் வந்து அது கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்காங்க. கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிங்கிற கோம் ஷேப்டு கண்டக்டரில் வந்து 10,000 வோல்ட் இருக்கும்போது அதோட கோம் ஷேப் அப்படின்னா ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜஸில் வந்து ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதாவது சார்ஜ் வந்து லீக் ஆகும். அந்த சார்ஜ் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். 10,000 வோல்ட்டுங்கிறது அதிகம், அதை சுற்றியும் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன ஆகும்னா அந்த பெல்ட்டுக்கும் கோம் டிக்கும் இடையில் இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன அதாவது ஏர் மாலிகூல்ஸ் என்ன ஆகும்னா அயனைஸ் ஆகும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அந்த 10,000 வோல்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஏரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜை எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அந்த ரப்பர் ஆர் சில்க் மெட்டீரியலில் ஒட்டிட்டு அது எந்த டைரெக்ஷனில் வந்து அந்த மோட்டார் அந்த புள்ளி வந்து மூவ் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் மேலே போகும். மேலே போய் பார்த்தீங்கன்னா ஈக்கு பக்கத்தில் போகும்போது அதாவது பிங்கிற புள்ளியில் உள்ள ஈக்கு பக்கத்தில் போகும்போது கோம் ஷேப்டு கண்டக்டர் ஈயை நெருங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மூலமாக பாசிட்டிவ் சார்ஜ் வந்து சில்கில் ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால நெகட்டிவ் சார்ஜ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அந்த நெகட்டிவ் சார்ஜ்னால அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் மாலிகூல்ஸ் அதாவது ஏர் மாலிகூல்ஸ் அயனைஸ் ஆகும். சில்க் ரப்பரில் வந்து பாசிட்டிவ் இருக்குது, அப்போ நெகட்டிவ் ஏர் மாலிகூல்ஸ் எல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். அந்த ஈயில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணுன்னா பாசிட்டிவ் ஏர் மாலிகூல்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி அந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டரோட பேக் சைடு வந்து அனுப்பிச்சி விடும். Due to the high electric field near comb D, air between the belt and comb D gets ionized by the action of points. The positive charges are pushed towards the belt and negative charges are attracted towards the comb D. The positive charges stick to the belt and move up. When the positive charges on the belt reach the point near the comb E, the comb E acquires negative charge and the sphere acquires positive charge due to electrostatic induction. Induction மூலமாக சார்ஜ் வந்து இன்டியூஸ் ஆகும். As a result, the positive charges are pushed away from the comb E and they reach the outer surface of the sphere. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்ஃபேஸில் போய் ஸ்டோர் ஆகும். Since the sphere is a conductor, the positive charges are distributed uniformly on the outer surface of the hollow sphere. அங்கே இன்டியூஸ் ஆகக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே அதோட அவுட்டர் ஸ்பியரில் போய் ஸ்டோர் ஆகும். அட் த சேம் டைம் த நெகட்டிவ் சார்ஜஸ் நல்லிஃபை த பாசிட்டிவ் சார்ஜஸ். அந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அந்த ஏர் மாலிகூல்ஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து நல்லிஃபை பண்ணிடும். அதாவது கீழே இறங்கும் போது சார்ஜ்லெஸ்ஸாக வந்து வரும். பாசிட்டிவ் சார்ஜஸ் இன் த பெல்ட் டியூ டு கொரோனா டிஸ்சார்ஜ் பிஃபோர் இட் பாசஸ் ஓவர் த புள்ளி. வென் த பெல்ட் டிசென்ட்ஸ் அதாவது கீழே இறங்கும் போது இட் ஹாஸ் ஆல்மோஸ்ட் நோ நெட் சார்ஜ். அது எல்லாமே நல்லிஃபை பண்ணிடும், நியூட்ரல் பண்ணிடும். At the bottom it again gains a large positive charge. The belt goes up and delivers the positive charges to the outer surface of the sphere. இதே மாதிரி ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அவுட்டர் சர்ஃபேஸில் அந்த ஸ்பெரிக்கல் கண்டக்டரோட அவுட்டர் சர்ஃபேஸில் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகிட்டே போகும். எந்த அளவுக்கு அப்படின்னா 10⁻7 வோல்ட் வரைக்கும் அது வந்து சார்ஜ் வந்து அங்கே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஒரு அளவுக்கு மேலே போகும்போது அந்த லிமிட்டிங் வேல்யூக்கு கிராஸ் பண்ணும்போது
சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ அங்கே சார்ஜ் வந்து லீக்கேஜ் ஆகும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கேஸை எல்லாம் அயனைஸ் பண்ணும். அதனால் சார்ஜை வந்து எப்படி வந்து அந்த லீக்கேஜ் ஆஃப் சார்ஜஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீக்கேஜ் ஆஃப் சார்ஜஸ் கேன் பி ரெடியூஸ்டு பை என்க்ளோசிங் த மெஷின் இன் எ கேஸ் ஃபில்டு ஸ்டீல் சேம்பர் அட் அ வெரி ஹை ப்ரெஷர். அந்த மெஷினை கேஸ் ஃபில் பண்ண அந்த ஸ்டீல் சேம்பரால், ஹை ப்ரெஷர் கேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் சேம்பரால் அதை ஃபில் பண்ணி வச்சிடலாம். த ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ்டு இன் திஸ் Van de Graaff ஜெனரேட்டர் is used to accelerate positive ions, protons and neutrons for nucleus disintegration and other applications. பாசிட்டிவ் சார்ஜை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு Van de Graaff ஜெனரேட்டர் யூஸ் ஆகுது.